بسم الله الرحمن الرحيم وأزكى فالفضلات منه ولا دم بنجس لدى علام دين تقادم وأول خلق للنبيين خاتم فموسى وعيسى والخليل وآدم ونوح وإدريس به قد تشرفوا صلاة وتسليم وأزكى تحيتي على من به جنات عدن تزخرف. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى حزب الله وأصحابه جند الله. பித்ரியா ஷரீஃபினுடைய 20வது நாள் விளக்கத்தில் இன்றைய தினம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பிலிருந்து வெளிப்பட்ட மலஜலம் ரத்தம் இவைகள் நஜீஸ் அல்ல என்பதை பற்றியும், உலகத்துக்கு எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டாலும் அவர்களை எல்லாரையும் விட நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சிறப்பு மிக்கவர்கள் என்பதை பற்றியும் ஒரு சில விஷயங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். வாசுகா பலல் ஃபதுலாத்து மின்ஹு வலாதமன் பினஜிஸில் லதா அலாமி தீனின் தகாதமும். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பரிசுத்தமானவர்கள். அவர்கள் நின்று வெளியான அந்த மலஜலம் ரத்தம் இவைகள் எல்லாம் நஜீஸ் அல்ல, அசுத்தமானதல்ல என்பதை பற்றி இன்று இமாம் அவர்கள் இங்கே படிக்கிறார்கள். முந்தைய காலத்து இமாம்கள் கூட, மிகப்பெரும் உலமாக்களான மிகப்பெரும் இமாம்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் மலஜலம் அதே நேரத்தில் அவருடைய ரத்தம் எல்லாம் நஜீஸானதல்ல, சுத்தமானது தான் சொல்லியிருக்கிறார்கள். பிந்தைய காலத்து இமாம்களான இமாம் முல்கினி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் சுபுகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் ஜலாலுத்தீன் சுயூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூட நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரத்தமும் அவருடைய சிறுநீர் அவருடைய மலமும் நஜீஸானதல்ல, அது சுத்தமானதுதான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அடுத்த வரியிலே சொல்கிறார்கள், அவ்வளு ஹல்கின் லில் நபியின ஹாத்தமு ஃபமூசா வ ஈசா வல் ஹலீலு வ ஆதமு வனோஹுன் வ இத்ரீஸ பிஹி கத் தஷர்ரஃபு. நபிமார்களுக்கெல்லாம் ஆரம்பமானவர்களும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா உலகத்தை படைப்பதற்கு, உலகம் என்ன சொன்னா என்ன, உலகம் என்றால் அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாமே உலகம். அப்போ நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா நூறாக பிரகாசமாக படைத்து வைத்திருந்தால், அதற்கு பின்னால் தான் மற்ற அனைத்து படைப்பும் படைக்கப்பட்டவைகள். மலக்குமார்களுக்கு முன்னாலேயும் கூட அல்லாஹ் மட்டுமே என்று இருக்கின்ற காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியைத்தான், அந்த நூரைத்தான் படைத்தான். அதற்கு பின்னால் தான் மற்ற படைப்புகள் எல்லாம் படைக்கப்பட்டது. அதே நேரத்தில் கடைசி நபியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் எந்த நபியுமே கிடையாது. யாராவது தன்னை நபி என்று சொன்னால் அவர்கள் பொய்யன் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஃபமூசா வ ஈசா வல் ஹலீலு வ ஆதம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹலீல் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பு பெயர், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்கள் எல்லாம் பிஹி நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் கத் தஷர்ரஃபு, அவர்கள் சிறப்பை பெற்றார்கள். அவர்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உலகத்துக்கு வந்திருந்தாலும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் அவர்களுக்கு எல்லா விதமான சிறப்பும் கிடைக்கிறது என்பதை இந்த பைத்திலே அவர்கள் பாடுகிறார்கள். இப்பொழுது விஷயம் என்னன்னு சொன்னால், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துக்கு மலஜலம் கழிப்பதற்காக போனால், அவர்கள் மலஜலம் கழித்து விட்டு வந்த பிறகு அந்த இடத்துல அந்த மலஜலம் இருக்காது, பூமி விலகிவிடும். இப்போ இருக்க மாதிரி அந்த காலத்தில் டாய்லெட் அந்த மாதிரி பெரிய வசதிகள்லாம் பெருசாக இல்லை. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு நாள் இரவு, அந்த காலத்தில் படிக்கம் என்று சொல்லி ஒரு பாத்திரம் போட்டு இருந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நடுஜாமத்தில் சிறுநீர் கழிக்கிறாங்க. அதில் சிறுநீர் கழித்து விட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு ஓரமாக வைக்கிறாங்க. அப்போ உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு நள்ளிரவு நேரத்துக்கு தாகம் வந்தது, நான் தாகத்துக்கு தண்ணீர் தேடி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. அப்போ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்துல அந்த இருந்த அந்த சிறுநீர், அது சிறுநீர் தான் என்று தெரியாம நான் குடிச்சிட்டேன் என்று சொல்கிறார். நான் குடிச்சிட்டேன். அதை அப்படி குடிச்சதுக்கு பின்னால அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்கிட்ட, உம்மு ஐமனே அதை எடுத்து கொட்டுங்கன்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னேன், யார் சொல்லலாம், நான் அதை தெரியாம குடிச்சிட்டேனே அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க சிரிச்சாங்க. அவங்க சிரிச்சுட்டு சொன்னாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், உனக்கு இனிமேல் வயிற்று வலியே வராதுன்னு சொன்னாங்க. அதே போல பரக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்கிறார்கள், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறுநீரை அறியாமல் நான் குடித்து விட்டேன். அப்போ அந்த பாத்திரம் எங்கே என்று கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொன்னேன், யார் சொல்லலாம், நான் அதில் உள்ளதை குடிச்சிட்டேன் என்று சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு மௌத்து வரைக்கும் எந்த விதமான நோயுமே வராதுன்னு சொன்னாங்க. மௌத்து வரைக்கும் எந்த நோயுமே வராதுன்னு சொன்னாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் குத்தி எடுத்தாங்க.
அந்த ரத்தம் குத்தி எடுத்த நேரத்தில் அந்த ரத்தத்தை இதை கொண்டு போய் யாருக்குமே காணாம எங்கேயாச்சும் கொண்டு போய் வீசிடுங்க, புதைச்சிடுங்கன்னு சொன்னாங்க, மறைச்சிடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், அதாவது அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்க சொன்னாங்க, நான் என்ன செஞ்சேன்னு சொன்னாக்கா, யாருமே இல்லாத இடத்தை கொண்டு போய் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை நான் குடிச்சிட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, ரத்தத்தை கொண்டு போய் யாருக்கும் தெரியாத இடத்துல மறைச்சிங்களான்னு. ஆமா, நான் அது யாருக்கும் தெரியாத இடத்துல மறைச்சிட்டேன், என்னுடைய வயிற்றுக்குள்ளதான் நான் மறைச்சேன்னு சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, நீங்க எதற்காக அந்த ரத்தத்தை குடிச்சீங்க, அந்த ரத்தத்தை குடிச்சதுக்கான காரணம் என்னன்னு கேட்டதுக்கு, அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் அவங்கள்ட்ட சொன்னாங்க, அது அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்க சொன்னாங்க, நரகம் என்னை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு ஜுபைர் அவங்களுடைய தலையை தடவி சொன்னாங்க, நரகம் உங்களை தொடாதுன்னு சொன்னாங்க, நரகம் உங்களை தீண்டாதுன்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீரா இருந்தாலும் மலமா இருந்தாலும் ரத்தமா இருந்தாலும் நஜீஸ் அல்ல. மற்ற மனிதர்களுடைய உடம்பில் இருந்து வரக்கூடிய எல்லாமே அந்த சிறுநீர், மலம், ரத்தம் எல்லாமே நஜீஸ். ஏன்னா அவை பட்ட இடத்துல கழுவ வேண்டும். அந்த இடத்துல கழுவினாத்தான் அந்த நாம செய்யக்கூடிய அந்த அமல்கள் கூட என்னது கபூல் ஆகும். அப்ப இதெல்லாம் எங்களை போல சாதாரண மனிதர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் தான் அப்படி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சட்டம் இல்லை. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீரை குடித்தவர்களுக்கும் அவர்களுடைய ரத்தத்தை குடித்தவர்களுக்கும் வாயை கழுவுங்கன்னு சொல்லல. வாயை கழுவு அது நஜீசன்லாம் சொல்லல. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட இதை குடிச்சதுனால அவங்க துவா தான் செஞ்சாங்க, நோய் வராது, நரகம் அவங்களை தொடாதுன்னு துவா தான் செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, அந்த 3 பேருடைய வாயிலையும் கடைசி மௌத்து வரைக்கும் கஸ்தூரி வாசனை வீசிக்கொண்டிருந்தது என்று சொல்லி அதிலே வரலாறுகளை எழுதுகிறார்கள். அதே போல மற்ற நபிமார்களையும் எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை எடுத்து பார்த்தால், அல்லாஹு தாலா மீராஜுடைய இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட உரையாடும் போது ஒரு விஷயத்தை சொன்னதாக இமாம் ஷரஃபுத்தீன் சுஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஜுடைய இரவுல சொல்றான், நபியே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, யா அல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா மலக்குமார்களையும் சுஜூத் செய்ய நீ வைத்தாயே, அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை கேட்கிறது அப்படி என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய ஒளி, உங்களுடைய நூர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய நெற்றியிலே இல்லாமல் இருந்தால் மலக்குமார்களுக்கு அப்படி செய்யும்படி நான் சொல்லியிருக்க மாட்டேன், உங்களுக்காகத்தான் சஜிதாவை செய்ய சொன்னேன் தான். அதே போல யா அல்லாஹ், நீ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்ந்த இடத்துக்கு அழைத்திருக்கிறாயே வானத்துக்கு, அவங்கள அப்படியே பெரிய உயர்ந்த இடத்துக்கு எடுத்திருக்கும் பொழுது நான் என்னத்தை கேட்கிறது என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், அவங்கள மேல நான் எடுத்ததே உங்களை வானத்துலக்கே அவங்கள பார்க்கணும்னு சொல்றதுக்கு தான். நீங்க மீராஜுக்கு வரும்போது உங்களை அவங்க பார்க்கணும்னு எடுத்துக்கானது அவங்கள மேல் எடுத்தேன், இல்லைன்னு எடுத்திருக்க மாட்டேன். அப்ப உங்களை கொண்டுதான் அவங்க சிறப்பா இருக்கிறாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, யா அல்லாஹ், நீ காபிர்களுக்காக நீ துஆ செய்வதை நீ கபூல் செய்கிறாயே என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய அழகை கொண்டு, உங்களுடைய அழகனுடைய பொருட்டினால் அவர்கள் துவா கேட்காமல் இருந்திருந்தால் அந்த வெள்ளத்துல எல்லாருமே அழிக்கப்பட்டிருப்பார்கள். அவங்க காப்பாற்றப்பட்டதே உங்களாலதான், உங்களுடைய அழகினால் அவங்க துவா கேட்டனால்தான் அவங்க எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்கன்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடி சொன்னாங்க, நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னுடைய நேசராக ஹலீலாக தேர்ந்தெடுத்திருக்கிறாய். அவருடைய நெருப்பிலே போடப்பட்ட நேரத்துல நம்ரூத் என்ற கொடியவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல போட்ட நேரத்தில் அந்த நெருப்பை நல்லா ஏசி மாதிரி குளிர்ச்சியாக வைத்தாயே, அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை கேட்கறது என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அவர்களுடைய முகத்திலே உங்களுடைய நூறானியத், உங்களுடைய பிரகாசம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த நெருப்பிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொன்னான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் உன்னோட பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த நேரத்துல நீ அவரோட பேசுறதுக்காக தூர்சினா மலைக்கெல்லாம் வர வச்சு அவங்களோட நீ பேசினாயே, அப்படி இருக்கும்போது நான் என்னத்தை கேட்கிறது அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், அவங்க மலைகளுக்கு பின்னால திரைகளுக்கு பின்னால இருந்தா பேசினாங்க, என்னை நேரடியா பார்க்கல. ஆனா மீராஜுக்கு நீங்க நேரடியாவே என்னை பார்த்து என்னோட பேசினீங்களே, அதை விட பெரிய ஒரு சிறப்பு. அப்போ உங்களோட அந்த உங்களை வச்சுதான் அவங்களுக்கே அந்த சிறப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக இமாம் ஷரஃபுத்தீன் சுஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு மற்ற நபிமார்கள் எல்லாம் முந்தி உலகத்துக்கு வந்திருந்தாலும் அவர்களுக்கு பின்னால கடைசி நபியாக உலகத்திலே வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிகவும் சிறப்பானவர்கள். அவர்கள் எந்த நபிமார்களுக்கும் ஒப்பானவர்கள் அல்ல, எந்த நபிமார்களும் அவர்களுக்கு ஒப்பானவர்கள் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களும் அல்ல, நாம் அவர்களை போன்ற மனிதரும் அல்ல. யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மை போன்ற சாதாரண மனிதர் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு ஈமானே இல்லை, கடுகளவு ஈமான் இல்லை என்பதை கூறி முடித்து
முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்து கொள்வானா.